இது வரைக்கும் யாருக்கிட்டுமே சொல்லாத மருதநாயகத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் எங்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்க சார். நம்ம ஊர்ல இருந்து 300 கிலோமீட்டர்ல இருக்கிற 400 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரே தமிழ் பேசும் நல்லுலகத்தானே இருந்திருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் இருந்து. ஏன்னா என் பண்ண மாதிரி தானே, என் பண்ண நாளைக்கு யாரும் நிக்க வச்சிருக்க கூடாது இல்லையா? நாம் இருவரும் கண்ட கனவு பலிக்க வேண்டும். அதை பலிக்க வைப்பது உங்கள் பொறுப்பு. வணக்கம் அன்பார்ந்த ரசிகர்களே. சினிமா துறையில் என்றுமே உலக நாயகன், இன்று விண்வெளி நாயகன். ஒரு பாடலாசிரியர்னு சொல்றதா, நடிகர் சொல்றதா, இயக்குனர் சொல்றதா, தயாரிப்பாளர்னு சொல்றதா, அவர் எடுக்கும் சினிமாவில் ஒவ்வொரு பரிணாமங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, முன்னோடியாக இன்று விண்வெளி நாயகனாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்மபூஷன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள். ஹாய் சார், வணக்கம். 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 வணக்கம் சார். ரேவதி, நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. இவ்வளவு நீட்டா லிஸ்ட் சொன்னீங்களே, சுருக்கி ஒரே வார்த்தையில சகலகலா வல்லவன், என்றென்றும் நமது நாயகன் சகலகலா வல்லவன் கமலஹாசன் சார். சோ ஹாப்பி டு பி ஹியர் டுடே வித் யூ. இன்னமும் இது ஒரு கனவு மாதிரி இருக்கு சார். போன தடவை நீங்க இங்க கொடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் மலேசியா என்னன்னு கேட்டப்ப பிளாச்சான்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் அது ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டிபிக்கல் லோக்கல் ஃபுட், அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கொண்டு வருவாங்க இங்க இருந்து. அண்ட் நான் சாப்பிட்ற பொருள் அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்பாங்க சில பேர். அதெல்லாம் நான் ரெகுலரா சாப்பிட்றது இங்க. நான் அங்க அந்த ஊர்ல போய் லக்ஸா கேட்டா கிடைக்காது. லக்ஸா சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இங்க இருந்து வாங்கிட்டு அது செய்யறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டு போய் சரியா செய்யலன்னா கிச்சன் கொஞ்சம். சார், மலேசியால உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன இடம் சார்? இங்க நிறைய இருக்கு. எனக்கு செராவாக்க போட்டோல தான் பார்த்திருக்கேன். நான் நேர போய் அங்க இருக்கணும். அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல கடற்கரையோரம் இருக்கிற அந்த மரங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பேன் நான். சார், படம் எடுக்கணும்னு கூட முடிவு பண்ணி லொகேஷன் போறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். பட் லாஸ்ட் மினிட்ல போக முடியல சார். நானுமே இன்னும் செரவாக் போனது இல்லை சார். நம்மளாம் இணைந்து ஒன்றாக போலாம் சார் ஒரு நாளைக்கு. சார், நம்ம நேர்காணல் இன்னும் சீரியஸா போறதுக்கு முன்பதாக ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் சார். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்மளுடைய ஆஸ்ட்ரோல எடுத்த நேர்காணல்ல நம்ம கேட்டிருந்தோம், நாயகன் திரைப்படம் எப்பொழுது அந்த கூட்டணி இணையும், எப்பொழுது அந்த மாதிரியான ஒரு காவியத்தை நாங்க திரும்பவும் பார்க்கலான்னு. அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த வீடு வந்து சீட்டு கட்டால கட்டப்பட்ட ஒரு வீடு, ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு. 38 வருடங்களுக்கு பிறகு அந்த கூட்டணி தி அசெம்பிளி ஆஃப் லெஜெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தக் லைஃப் திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்கீங்க. இந்த வீடை எப்படி கட்டியிருக்கீங்க? இந்த வீட்டுல நிறைய பேர், அப்ப நாங்க 2 பேரும் மாத்திரம் இருந்தோம். செங்கல் வாங்குறதுக்கு ஆசை கிடையாது. செங்கல் கிடைச்சதுன்னா சிமெண்ட் பூசுறதா மண்ணு பூசுறதான்னு நாங்க டிபேட் பண்ற அளவுக்கு தான் எங்களுடைய வசதியும் மார்க்கெட்டும் இருந்தது. அதிலிருந்து வெகுவாக முன்னேறிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் கிராவிட்டியை எதிர்த்து பறக்கிற சின்ன ரெக்கைகள் கொடுத்துருக்கு டெக்னாலஜி. அதுல முந்தி இருந்த உயரத்தை விட சற்றே உயர போக முயற்சி பண்ணியிருக்கோம். அது செஞ்சுதான் ஆகணும். நாயகன் மாதிரியே இப்ப படம் எடுக்கிறதுக்கு 37 வருஷம் கழிச்சு எடுக்க வேண்டியதில்லை. அதை விட சிறப்பான படத்தை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முதல் விவாத கருவாகவே இருக்கும். சார், படத்தினுடைய ட்ரெய்லரா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல ஜப்பான் மொழிகளை டீஸ் பண்ணியிருந்தீங்க. டோமோ அரிகத்தோ குசாமாஸ், யக்குசா, இது போன்ற வார்த்தைகள். ஜப்பான் மொழி பேசுவீங்களா சார்? கொஞ்சமா. நான் எல்லா மொழியுமே பேசுற மாதிரி நடிப்பேன் சார். அவர் எவ்வளவு தைரியமா கேக்குறாருன்னா, அவரு ஜப்பான் மொழி பேசுவாரு சார். அதனாலதான் கேக்குறாரு. நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருப்பேன். சார், படத்தினுடைய ஷூட்டிங் ஜப்பான்ல எதுவும் நடந்திருக்கா? ஜப்பானில் கல்யாணராமன் படம், அங்க நான் ஒரு 30-40 நாள் நடந்திருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன் நான். நான் பெரிய ஜப்பனீஸ் விற்பனர் ஆகணும்னு அவர் அப்புறம் பேசவே மாட்டேன்ட்டார். வேற மொழியில பேசவே மாட்டேங்கிறாரு. என்கிட்ட என்ன சொல்றாருன்னே புரியாது. அந்த பேர்ந்த முழிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். லெஃப்ட்னா ரைட்ல போவேன், ரைட்னா லெஃப்ட்ல போவேன். அவரு சொல்லிட்டு இருப்பாரு, எத்தனை காஃபி வேணும்னு. நீ கேட்பாரு. என்ன சொல்றாருன்னு தெரியாது. அப்புறமா அதை நம்பருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படித்தான் பேசுறேனே தவிர நான் எழுத படிக்க பல மொழிகளில் நான் இல்லிட்ரேட்.
சார் தக் லைஃப் ஷூட்டிங் நடந்திருக்கா ஜப்பான்ல ஏதாவது காட்சிகள்? தக் லைஃப் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்திருக்கா ஜப்பான்ல ஏதாவது? இல்ல அந்த ட்ரைலர்ல சொல்ற அறிமுகப்படுத்துறேன்ல, ஜப்பான் மொழியில என் தொழிலுக்கு பேர் யாக்குசான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன வந்து உலக நாயகன் அழைக்க வேணான்னு சொன்ன அடுத்த கணமே இப்ப உலகமே உங்களை விண்வெளி நாயகனா பாக்குறோம். இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு பட்டத்தை எப்படியும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மகள் குரலே வந்து அது ஓங்கி ஒலிக்குது. இது யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுத்த ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். உங்களுக்கு யூனிவர்ஸ் மீது நம்பிக்கை இருக்கா? இப்ப நடக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு இருக்கு, அதுல நம்பிக்கை இல்லை, இல்லாதது தான் நம்ம நம்பி ஆகணும். இருக்கிறதா இல்லையாங்கிற பார்த்து யாரோ சொல்றதை கேட்டு நம்பணும். யூனிவர்ஸ்ங்கிறது இருக்கு, டெய்லி பாக்குறோம். சூரியோதயம், சந்திரோதயம் எல்லாமே அது நட்சத்திரங்கள் எல்லாமே பார்ட் ஆஃப் இட். அதை நம்ம இப்ப அஸ்ட்ரானமி பெருகிய காலத்தில் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி கொப்லெக் டெம்பின்னு ஒரு இடம் இருக்கு டர்க்கில. அவங்க கணிச்ச விஷயங்களை இப்ப நம்ம 12,000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு ஆமா கரெக்ட்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அந்த ஸ்டார் கிளஸ்டர் எல்லாம் கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. சார் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அந்த மாதிரி? அதுக்கு உழைப்பேன். மேனிஃபெஸ்ட்ங்கிறது வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் எய்தர் பிரேஸ் ஆர் பிரேயர். அப்ரிசியேஷன் வேணாம் எனக்கு. அது எனக்கு தகுதி உள்ள அப்ரிசியேஷனா இருக்கும். ஏன்னா நான் செய்த வேலைக்கு மேல அப்ரிசியேஷன் கொடுத்தா ரொம்ப வெக்கமா இருக்கும். இன்னொருத்தர் விஷயத்த நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டோமோ, பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்தா தம்பிக்கு விட்டு கொடுக்கும் போது பெரிய பாகத்தை தனக்கு வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி அண்ணன் நான் எனக்கு தோணும். சார் படத்தோட ட்ரெய்லர், இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர் சார் நிறைய காட்சிகளை பார்த்தோம். மற்றவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு பார்க்கும் பொழுது இந்த ஒரு காட்சி, அந்த ஒரு லைன் அப்படியே மனசுல நின்றுச்சு. இதை எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் ஐ ஆம் யுவர் ஆடம். சார் இது ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சா, இம்ப்ரோவைஸ் பண்ணதா? இந்த லைன் எப்படி வந்துச்சு? வாட்ஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட்? மணிரத்னம் அவர்கள் எழுதிய லைன். அது அதுக்கப்புறம் போக போக எப்போ எந்த லைன் எப்போ வந்ததுன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு. ஏன்னா லைன் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறது ஒரு விதமான, அது ஏதாவது டேட்டா, தேதி, மாசம், நாட்கள், பெயர்கள் இதை மாத்திரம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். தவிர மற்றபடி நம்ம பேசிட்டு இருக்கும் போது யதார்த்தமா இருக்கிற விஷயமும் இதுல நிறைய நீங்க பாப்பீங்க. யதார்த்தத்தை நோக்கி நெருங்கி இருப்போம். நீங்க வந்துட்டு திடீர்னு நம்ம பழைய சினிமா, நான் நடிச்ச சினிமாலேயே இருக்கும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு அங்க நடந்து போய் ஒன்ன அது அப்படி யாருமே பேச மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து கையெல்லாம் தட்டி இருக்கேன். அது நம்ம செய்யக்கூடாதுங்கிறது ஒரு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இப்ப நம்ம பேசும்போது அப்புறம் உட்கார விட மாட்டாங்க. முக்கியமான சீனுங்கும் போது அப்படி நடந்து பேசுங்க அப்படிம்பாங்க. நம்ம முக்கியமான பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, பாருங்க பதறாதீங்க, உட்கார நம்ம பேசுவோம், அப்படித்தானே இப்படித்தானே பேசக்கூடாது. இங்க போய் அங்க நின்றுட்டு கொஞ்சம் பேசுறதுங்கிறது அரட்டை அடிக்கும்போது பண்ணும், அதுவும் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் எவால்விங் ஆக்டிங் அண்ட் டெக்னிக்ஸ். அது நிறைய இருக்கும். அதுல எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இதுல அதாவது நான் நல்லா நடிச்சேங்கிறது வந்து ஷோ ஸ்டீலிங், எல்லாரும் நடிச்சாங்கிறது தான் ஷோ இட் செல்ஃப். சார் கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்றப்ப ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்டர்நெட் இருக்கு, இணையதளம் இருக்கு, எல்லாருமே வந்து ட்ரெண்டிங்கா என்னென்ன போகுதுன்னு பாக்குறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேன் இந்தியா மூவி அப்படின்னு இருக்கு. அது வந்து கமல் சார் எப்பவோ கொண்டு வந்த விஷயங்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ்ல நீங்க என்ன கொண்டு போனா நன்றி சொல்லுமே தவிர நான் தான் கொண்டு போனேன், சிம்மாசனத்தை தடவிட்டு இருக்க முடியாது. அது அது கண்டிப்பா உங்களுடைய தன்னடக்கம் அப்படின்னு சொல்லணும் சார். நாங்க கத்துக்கிட்டது அந்த சேர் யார் வேணா உட்காரலாம். இட்ஸ் மியூசிக்கல் சேர். ஜாக்கிரதை, வேகமா ஓடி வரணும் சுத்தி. அதுக்கப்புறம் 4 சேர் இருந்தா சௌரியம், ஒரு சேரா குறையும் போது தகராறு தான். அதுக்கப்புறம் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அப்போ நீங்க கொண்டு வந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அத பாக்குறப்போ கமல் சார் வந்து என்ன நினைப்பாரு? நான் எப்பயோ பண்ணிட்டேன், எல்லாம் பசங்க இப்பதான் பண்றாங்க அப்படின்னு பாப்பீங்களா, இல்ல சந்தோஷமா? அது பசங்களோட குறையா நான் நினைக்க மாட்டேன். ஆல்வேஸ் ஒரு பொருள்ல நான் இப்ப இந்த இது ஒரு பொருள், அந்த போனோ ஏதோ இந்த கேமராவோ ஏதோ வாங்கிட்டேன்னா, இனி வரப்போகும் எல்லா நேர்காணலும் இந்த கேமராவில் தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சா இதை விட நல்ல கேமரா வராம தடுப்பேன் நான். ஏன்னா என் கேமரா வாடகைக்கு போடுறது கெட்டு போயிருப்பேன்.
அதே மாதிரி நான் பெரிய மெஷின் நம்பி இந்த சினிமா இன்னும் 200 வருஷம் இப்படியே இருக்க போகுதுன்னு நம்பி வாங்கிட்டேன், பல கோடி ரூபா. இப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக புதிதாக வரும் டெக்னாலஜியை நான் வழிமறிப்பேன். அந்த மாதிரி வழிமறிச்சதுனால இந்த இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய டிஜிட்டல் சினிமா 20 வருஷம் லேட்டா கிடைச்சிருக்கு அவங்க கையில. ஏன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவங்க அது வியாபாரிகள் அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு கப்பல் ஓட்ட விழுந்து முழுகிற வரலாம் அதை ஓட்டி பார்க்கணும்ல. இனிமே இதுல யாரும் பயணம் பண்ண முடியாதுங்கிறத வந்து அத்தாரிட்டேட்டிவா ஒருத்தர் சொல்லும் போது அது கரையை ஒதுங்கும், உடைச்சு இரும்பாக்கிடுவாங்க அதை. அப்படி இருக்கிற சமுதாயத்துல கமல் சாருக்கு எப்படி ஒரு ஒரு நம்பிக்கை நம்ம கொண்டு போவோம், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியமும் வீரமும் எப்படி வந்தது? அது வீரம் இல்லைங்க. காதல் வரும்போது என்ன பண்றான் பாருங்க ரோமியோ, ஒரு கொடியை பிடிச்சி ஏறி போய் உயிருக்கு ஆபத்து வந்தா கூட பண்றாங்க. அது மாதிரி ஒரு 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 விதமான அப்சஷன் சொல்ல மாட்டேன், பேஷன். அது உண்மையான காதல். அது அதே மாதிரி காதல் உள்ளவர் இன்னொருத்தர் இயக்குனராக வந்தது வந்து பெரிய கலவை. அது அந்த பேஷன் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கணும். சார், கேமராஸ் பத்திலாம் பேசியிருந்தீங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன். அதாவது நீங்க பேன் இண்டியா பேசிட்டு இருக்கீங்களா, திஸ் இஸ் பேன் நேஷனல் இல்ல, பேன் இன்டர்நேஷனல். அதை நோக்கித்தான் இந்திய சினிமா நகர வேண்டும் என்பது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் பொறாமப்பட அளவுக்கு டெக்னிக்கலா மராட்டி படங்கள் வந்து, மலையாள படங்கள் வந்து மலையாள படம் ரொம்ப நாளாவே பெங்காலுடைய இடத்த பிடிக்கணும்னு முயற்சி பண்ணி பிடிச்சிட்டாங்க அவங்க. அது நம்ம ஊர்ல இருந்து 300 கிலோமீட்டர்ல இருக்கிற 400 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரே தமிழ் பேசும் நல்லுலகத்தானே இருந்திருக்கு, சேர சோழ பாண்டியர்கள் இருந்த இடம். அதுல அவங்க மட்டும் எப்படி முன்னேறாங்கிற பொறாமை எனக்கு எப்பவுமே இருந்தது. ஏன்னா நான் அங்கதான் கத்துக்கிட்டு ஆரம்பிச்சேன். ஸோ அது முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சார், பேன் இன்டர்நேஷனல் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டீசர் போன வருஷம் வரும்போது சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லும்போது அந்த விஷுவல் கே சந்திரன் வந்து தட்டி கொத்திட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு, ரஹ்மான கொத்திட்டு போன மாதிரி. அப்புறம் நாங்க கியூல நிக்கணும். நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல எடிட்டர், அற்புதமான இதோட மிக்சிங் பண்ணிருக்கிறவர் வந்து, நீங்க விப்ளாஷ்னு ஒரு படத்துக்கு ஆஸ்கார் வந்தது இல்லையா, அதுக்கு ஆஸ்கார் வாங்கினவர் தான் இந்த படத்தோட சவுண்ட் மிக்சிங் பண்ணிருக்காரு. யூ வில் ஃபீல் தட் ஒரு நல்ல டெக்னீஷியனோட வேலை எவ்வளவு திரைக்கு பின்னாடி இருந்தாலும் அது முன்னாடி வந்து அரங்கேற்றிருவாங்க. பிரம்மாண்டமா இருந்துச்சு. டீசர் பார்த்தப்ப இந்த காட்சி எப்படி படம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா இருந்துச்சு. நீங்க அதை சொன்ன மாதிரி பேன் இன்டர்நேஷனல் அந்த ஒரு டீசர்ல தெரிஞ்சிச்சு. இதுல எவ்வளவு நல்லா வேலை பார்த்துருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரவி கே சந்திரன் கொத்திட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஆளை கொத்திக்கிட்டே போயிட்டாங்க ராஜ்கமல். அதாவது இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் இயக்குனர்களாக இருந்தவர்கள், அன்பறிவு அடுத்த படத்துக்கு டைரக்டர் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் திறமையானவர்கள். ரஹ்மானோட இத வந்து ஏற்கனவே இருக்கிற பெருமைங்கிறத வச்சுக்கிட்டு அவர் நகரல. இந்த 9 பாட்டு கேளுங்க நீங்க சார். எல்லா இடத்துலயும் அந்த பாடல்கள், அதுவும் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல ஒலித்த பாடல்கள் தான் இப்ப எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க. சார், டிஓபி பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அவர் வந்துட்டு மருதநாயகம் படத்தை பத்தியும் வந்துட்டு அந்த தழுவல் அவர் எடுத்தீங்க அப்படின்னு இருக்கும். இது வரைக்கும் யாருக்கிட்டுமே சொல்லாத மருதநாயகத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் எங்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்க சார். மருதநாயகம் நான் எடுத்ததுலேயே மிக மிக நிஜத்தை நெருங்கிய கதை அது. ஏன்னா நம்ம சரித்திரம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக முதல் விதை போட்ட நம்முடைய மூதாதையர்களில் ஒருவன் மருதநாயகம். அவர் பேரு முகமது யூசுப் கான், மதம் மாறியவர் அவர். அதெல்லாம் நம்மளுடைய கதையை நாம் இவ்வாறாக ஒரு சமூகமாக மாறியதற்கான காரணங்கள், வேர்கள், இதையெல்லாம் ஆராயும் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச களம் அது. ஓகே, கமல் சார் பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து நான் பார்த்த விஷயம் சார். கடந்த வாரம் சென்னையில் நடந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு நேர்காணல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்க சார். ஒரு 5 பேர் இருந்தாங்க.
அங்க இருந்த அறிவிப்பாளருக்கு வந்து சேர் போடல. நீங்க கேட்டீங்க அந்த பொண்ணுக்கு சேர் போடலையா அப்படின்னு கேட்டீங்க. அவங்க சொன்னாங்க இல்ல அவங்க நின்னுட்டு பேசுவாங்க. சார் உங்களை சுத்தி 10 பேர் இருந்தாங்க, நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அந்த நேரத்துல கூட அந்த பொண்ணுக்கு சேர் போடுங்கன்னு சொன்னீங்க சார். அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டா, கான்ஷியஸா அவ்வளோ பேர் முன்னிலையும் அந்த பொண்ணுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும்னு நினைக்கிற அந்த எண்ணம் உங்களுடைய அனுபவமா இல்ல எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு பெத்தா வந்துரும். ஆ, ஏன்னா என் பொண்ணு மாதிரி தானே, என் பொண்ணு நாளைக்கு யாரும் நிக்க வச்சிருக்க கூடாது இல்லையா? சார் இன்னைக்கு நீங்க சாதாரணமா சொன்னீங்க அன்னைக்கு அதை பாக்குறப்போ ஒரு ஒரு லெஜண்ட் அங்க இருக்காரு அப்படின்னா அதுக்குதான் அதனாலதான் அங்க இருக்காரு அப்படின்ற உணர்தல் எல்லாருக்குமே இருந்துச்சு சார் அந்த நேரத்துல. மலேசியா அப்படின்றது உங்க மனதுக்கு நெருக்கமான ஒரு இடம்னு நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்கீங்க. இந்த படம் உங்கள் கனவு மட்டுமல்ல, எங்களின் கனவும் கூட. மலேசிய ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்றீங்க, என்ன எதிர்பார்த்து இந்த திரைப்படத்துக்கு வர? இவங்க கனவுன்னு சொன்னதுனால சொல்றேன், நாம் இருவரும் கண்ட கனவு பலிக்க வேண்டும். அதை பலிக்க வைப்பது உங்கள் பொறுப்பு. தக் லைஃப் அனைத்து திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். DMY கிரியேஷனுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ வியூவர்ஸுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எப்பொழுதுமே நன்றி. இந்த மாதிரி அழகான தருணங்களை கொடுப்பார்கள் DMY கிரியேஷனும் ஆஸ்ட்ரோவும் இணைந்து அப்படின்ற நம்பிக்கையோடு சார் உங்களுடைய வெற்றி என்றுமே நாங்கள் கொண்டாடும் வெற்றி. இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு சீக்வல்ல இல்லாம நிறைய சீக்வல்ல வரணும், நிறைய வீடுகள் நீங்கள் கட்ட வேண்டும், அதில் நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி யுவதி மாரியப்பன். நன்றி. நான் பாலகணபதி. வணக்கம். நன்றி. நன்றி.